கையில் போட்டது தங்காது, கையில் போட்டது தங்காது, உன் கை ஒழுகுகின்ற கை என்று சொன்னால் குறி சொல்லும் ஒருத்தி. உன் கையில் போட்டது தங்காது, உன் கை ஒழுகுகின்ற கை என்றால் குறி சொல்லும் ஒருத்தி. யாருடைய கவிதை அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெறுங்கையும் வேறொரு அழகானதுதான் என்று, வெறுங்கையும் வேறொரு அழகானதுதான் என்று இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்து இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன? இந்த கவிதையை படிச்சு நான் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு இருந்ததையெல்லாம் அள்ளி கொடுத்து இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன அப்படின்ற இந்த அற்புதமான கவிதையை எழுதியவர் நாணர்காடன் தான். எனக்கு இந்த கவிதையை படிச்சதும் பிரபஞ்சனுடைய அதுதான் வருது. அப்போ இல்லை அப்படின்றதும் இருக்கும் பொழுது கொடுக்கின்ற இந்த உறவு இருக்குல்ல, கொடுக்கறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதும், அந்த இல்லாததை அவர் எப்படி பார்க்குறாருன்னா நாணர்காடன் ஒரு அழகியலாக அதையும் பார்க்குறாரு. இல்லாமையை ஏந்தி கிடக்கின்ற இந்த கையை யாரிடம் நீட்டினால் என்ன அப்படின்றது. இந்த கையில் இல்லாமை அப்படின்றத அவர் என்னவா சொல்றாரு, ஒரு எழுத்தா கூட சொல்றாரு. இல்லாமை அப்படின்றது ஒரு தூளமான பொருள் தான் இல்லையே தவிர எழுத்தாளரிடம் எப்பொழுதும் இந்த கைகளில் தங்களுடைய எழுத்துக்களை இந்த சமூகத்தை நோக்கி நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கவிதையிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒன்று. அதை நாணர்காடன் இந்த கவிதையில் ரொம்ப அற்புதமாக சொல்லிருந்தோன்னே எனக்கு அந்த நினைவு வந்தது.